இந்த டயட் சொல்லும்போது தாங்க எல்லாருக்குமே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏன்னா பல வகையான உடல்நல பிரச்சனைக்காக நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வரீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டயட்டில் இதெல்லாம் சாப்பிடுங்க, சாப்பிடக்கூடாது, நம்ம ஒரு லிஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமும் இன்னும் நிறைய டவுட் வருது. இது எல்லாமே ஒரு ஈக்குவல் அமௌண்ட் சரிவிகிதமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து நிறைந்த எளிதில் ஜீரணமாகக்கூடிய ஒரு ப்ரோபயோட்டிக் உணவு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த இட்லியை இன்னும் நம்ம வந்து ஆரோக்கியமானதாக மாற்றுவது எப்படி? எல்லாருக்குமே சொல்ற ஒரு பொதுவான விஷயம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம குழந்தைகளுக்கு, நமக்கு, வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு தரமான உணவு, ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும்னா இட்லி மிக சிறந்தது. இந்த 7 நாள் 7 வகை இட்லி என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஏன்னா மருத்துவத்தையும் தாண்டி, மருந்தும் தாண்டி உணவே மருந்துன்றது ரொம்ப முக்கியம். அந்த உணவை மருத்துவ குணம் நிறைந்த ஒரு உணவாக எப்படி மாற்றுவது? 7 நாளைக்கும் 7 வகையான இட்லி ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யணும்? இதில் முக்கியமாக நம்ம ரெகுலராக நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது ஆண்கள் வந்து வெளியில் அலைஞ்சிக்கிட்டே இருக்குங்க. கொஞ்சம் உணவு சாப்பிட்டு டக்குன்னு பசிக்குது, அதனால தான் ஹோட்டலில் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் உடனே வாங்கி சாப்பிட்றேன் அப்படின்லாம் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். இந்த டயட் சொல்லும்போது தாங்க எல்லாருக்குமே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏன்னா பல வகையான உடல்நல பிரச்சனைக்காக நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வரீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டயட்டில் இதெல்லாம் சாப்பிடுங்க, சாப்பிடக்கூடாது, நம்ம ஒரு லிஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமும் இன்னும் நிறைய டவுட் வருது உங்களுக்கு. டாக்டர், எனக்கு வந்து இந்த இட்லி தோசை அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் டாக்டர். அதை தாண்டி இது இட்லி இல்லாமல் இல்லை தோசை இல்லாமல் வேறு ஏதாவது டயட் சொல்லிடாதீங்க. இப்போ இட்லி தோசைனா வயசானவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது, ஈஸியாக டைஜஷன் ஆகும், குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியம். சுகர், பிபி ரொம்ப நாளாக உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த இட்லி உணவு அப்படின்னு சொல்கிறது மிக சிறந்தது. ஏன்னா இதில் வந்து 0 ஆயில் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நல்ல ஸ்டீம் குக்ட், ஆவியில் வேக வைத்த நல்ல ஒரு உணவு. ஸோ இட்லியில் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், ஃபைபர் இது எல்லாமே ஒரு ஈக்குவல் அமௌண்ட் சரிவிகிதமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து நிறைந்த எளிதில் ஜீரணமாகக்கூடிய ஒரு ப்ரோபயோட்டிக் உணவு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த இட்லியை இன்னும் நம்ம வந்து ஆரோக்கியமானதாக மாற்றுவது எப்படி? எல்லாருக்குமே சொல்கிற ஒரு பொதுவான விஷயம் என்னென்னா, இட்லி தோசை மாவு அப்படின்னா வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணுங்கள். ஸோ இட்லி பேட்டர்லாம் நீங்கள் வெளியில் வாங்கும்போது எந்த அளவுக்கு தரமானது, இன்னும் நிறைய பேருக்கு ஃபுட் பாய்சனிங் வர்றதுக்கு இது ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் வெளியில் தரமில்லாத இந்த மாதிரி இட்லி தோசை மாவுகளை வாங்கும்பொழுது அதனுடைய தரம் எப்படி இருக்கும்னு தெரியாது. எந்த மாதிரியான அரிசியோ இல்லை உளுந்தோ, அதில் புளிக்க வைக்கக்கூடிய தன்மையோ, இல்லை அது எந்த அளவுக்கு சுகாதாரமாக தூய்மையாக, இல்லை வேறு எதுவும் கெமிக்கல்ஸ் அதில் சேர்க்காம ஆலம்லாம் சேர்க்குறாங்க, போரிக் ஆசிட் சேர்க்குறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம அன்றாடம் நிறைய பதிவுகள்லையும் எச்சரிக்கை பதிவுகள்லையும் நிறைய நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம குழந்தைகளுக்கு, நமக்கு, வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு தரமான உணவு, ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும்னா இட்லி மிக சிறந்தது. இந்த 7 நாள் 7 வகை இட்லி என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஏன்னா மருத்துவத்தையும் தாண்டி, மருந்தும் தாண்டி உணவே மருந்துன்றது ரொம்ப முக்கியம். அந்த உணவை மருத்துவ குணம் நிறைந்த ஒரு உணவாக எப்படி மாற்றுவது? 7 நாளைக்கும் 7 வகையான இட்லி ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்றத சொல்கிறேங்க. ஸோ நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஹெல்த்தியாக நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த இட்லி வகைகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரும்பாலும் மில்லட்ஸ், இது நிறைய பேர் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த மில்லட்ஸ் சேர்ந்த இந்த 7 வகையான இட்லிகள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக நம்ம இட்லி மாவு ரெடி பண்ணணுன்னா முன்னாடி என்ன பண்ணுவோம், ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் அந்த அரிசியோ உளுந்தோ வெந்தயம் சேர்த்து ஊற வச்சு நம்ம அரைச்சி எடுத்து வைப்போம். இதுவுமே ஒரு 6-7 மணி நேரம் கழித்து நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி புளித்து வந்ததுக்கப்புறம் நம்ம பயன்படுத்துவோம். இன்னொரு ஃப்ரிட்ஜ் வந்தாலும் வந்துச்சு, நம்ம என்ன பண்ணுறோன்னா வீட்டில் எல்லாரும் ஒரு எவ்ரி வீக் சண்டே, ஆனால் என்ன பண்ணுறது, ஒரு வாரத்துக்கு அடுத்த சண்டே வரைக்கும் தேவையான மாவு வந்து கிரைண்டரில் அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 2-3 ஹவர்ஸ் அந்த கிரைண்டர் ஓடிக்கிட்டே இருக்கும். அரைச்சி எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, அது புளிச்சு வந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஃபில் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து அப்படியே டம்ப் பண்ணி வச்சோம். ஃப்ரிட்ஜை திறந்தாலே அப்படியே பாக்ஸாக நம்ம வந்து மாவுகளை பார்ப்போம். ஸோ அதை தீர ஒரு நாளைக்கும் ஒரு பாக்ஸாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த ஹேபிட்டையும் கொஞ்சம் விட்டுருங்க. ஒரு வேளை நீங்கள் அரைத்த மாவு ஒரு நாள் தான், மேக்ஸிமம் 1 டே.
இல்லையா ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்களா, ஒரே ஒரு நாள் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. முடிந்த அளவு, ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் இருக்கக்கூடிய வீட்டில் நம்ம மாவு அரைக்கிறோன்னா ஒரு அரைக்கிறதுக்கான நேரமே குறைந்தபட்சம் ஒரு 15லேருந்து 20 நிமிடத்தில் நம்ம அரைச்சிடலாம். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய இந்த இட்லி வகை அப்படின்னு சொல்றது, இந்த சிறுதானிய வகைகளில் முக்கியமானது சாமை. இந்த சாமை அப்படின்னு சொல்றது ஆயுளை அதிகரிக்கக்கூடியது. ஸோ ஆயுளை அதிகரிக்கவும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரவும் நமக்கு சாமை ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாங்க. இந்த இந்த அளவு எப்படிங்க நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த இட்லி அரிசியும் உளுந்தும் எந்த ரேஷியோவில் போடுவீங்க? இப்போ இது வந்து 4 கப் அரிசினா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், 1 கப் இல்லைன்னா 1.25 கப் நம்ம உளுந்து போடுவோம். இந்த 4 கப் அரிசியில் நம்ம என்ன பண்ணலாம்னா 2 கப் அரிசியும் 2 கப் சாமையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த 2 கப் அரிசி இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயுமே நம்ம வந்து அந்த 2 கப் அரிசியும் ஏதாவது நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகையாக இருந்தால் இன்னும் சிறப்புங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் நமக்கு வந்து நல்ல ஃபைபர் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட் ரெடி. அப்போ அது வந்து சிகப்பரிசியாகவோ பழுப்பரிசியாகவோ இல்லை கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, யானை கவுனி, இந்த மாதிரி அரிசி வகைகள் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி அரிசி வகைகளில் ஒரு 2 கப், அடுத்த 2 கப் இந்த சாமை சேர்த்து 1.25 கப் நீங்கள் உளுந்து எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவு 1 டேபிள் ஸ்பூனும் 2 டேபிள் ஸ்பூனும் நீங்கள் வெந்தயம் சேர்த்து ஊற வைத்து அரைச்சி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு சாமை உண்டால் ஆமை ஆயுள் சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகும். இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு வந்து ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி இருக்குது, அது எல்லாத்துக்குமே இது சிறந்தது. அடுத்து நம்பர் 2. ஸோ இரண்டாவது நம்ம என்ன பண்ணலாம்னா குதிரைவாலி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ அந்த குதிரைவாலியை நம்ம எப்படிங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள், இதே ரேஷியோ தான். ஸோ சாமி இட்லிக்கு நம்ம போட்ட அதே அளவுப்படி தான் குதிரைவாலி நம்ம சேர்த்துக்கணும். ஸோ குதிரைவாலி சேர்த்து உளுந்து, சிகப்பரிசியோ இல்லை நார்மலாக நீங்கள் போடக்கூடிய இட்லி அரிசியோ சேர்த்து இந்த குதிரைவாலி சாப்பிட்டா என்னங்க பலன்? பிபி, சுகர் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். இதய தசைகளுக்கு ரொம்ப வலிமை தரக்கூடியது. இதயம் பலமாக இருப்பதற்கும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் குதிரைவாலி ரொம்ப சிறந்தது. அடுத்தது 3வதுங்க என்னங்க செய்யலாம் அப்படின்னா திணை. ஸோ திணை அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்ப முக்கியமானது. இந்த திணை மாவு அப்படின்னு சொல்கிறது வலிமையை தரக்கூடியது. இன்றைக்குமே மலைவாழ் மக்கள் தேனும் திணை மாவும் சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக இருக்காங்க. சில விசேஷ காலங்களில் விரத நாட்களில் நம்ம வந்து திணை மாவு வைத்து செய்கிறோம். இந்த திணையும் சேர்த்து நம்ம இட்லியாக செய்யும்போது தசைகள் வலிமையாகும். ஸோ இந்த பாடி பில்டர்ஸ்லாம் நம்ம இருக்கும், நான் வந்து டெய்லி ஜிம்முக்கு போகிறேங்க அப்படின்னு சொல்கிறீங்க, மசில்ஸ் வந்து நல்லா பில்டப் பண்ணணும்னா இந்த இட்லி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்து 4வது என்னங்க செய்யலாம் அப்படின்னா பச்சை பயிறுங்க. பச்சை பயிறு தோசை கேள்விப்பட்டிருக்கோம், சுண்டல், தாராளமாக நீங்கள் இட்லி செய்யலாம். இந்த பச்சை பயிறு அப்படின்னு சொல்கிறது அரிசியோடு நீங்கள் ஊற வைத்து உளுந்தும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து இருக்குது பார்த்தீங்களா, தோல் உளுந்தாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. கருப்பு உளுந்து இன்னும் சிறப்பு. இல்லைங்க கருப்பு உளுந்து சேர்த்தா இன்னும் வந்து எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா நீங்கள் நார்மலாக நம்ம சேர்க்கக்கூடியது வெள்ளை உளுந்தே சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்துனா அந்த தோலோடு இருக்கும். ஸோ அதுலேயுமே அதிகமான சத்துக்கள் இருக்குது. ஸோ பச்சை பயிறு சேர்த்து நீங்கள் இட்லியாக செய்யலாம். அடுத்து 5வது முக்கியமானது, இது நிறைய பேர் இப்போ சாப்பிட்டுட்டு இருப்பீங்க, முக்கியமாக சர்க்கரை நோயாளிகள், உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, ராகி. ஸோ இந்த கேழ்வரகு நீங்கள் பயன்படுத்தும்போது அவ்வளவு சிறப்புங்க. ஸோ உடலுக்கு ரொம்ப நல்லது, இரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடியது, உடல் எடையை நமக்கு வந்து குறைக்கக்கூடிய முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 6வதாக என்ன இட்லி நம்ம செய்யலாம்னா, இப்போது இந்த அரிசி வகைகள்லேயே கருப்பு கவுனியும் நம்ம எடுத்துக்கலாம், சிகப்பரிசியும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுமே, இது 2 கப் போட்டிங்கன்னா சிகப்பரிசி 2 கப் சேர்த்துக்கோங்க. இதில் உளுந்து சேர்த்து வெந்தயம் சேர்த்து அரைத்து பயன்படுத்தலாம். இது பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு ரொம்ப சிறந்ததுங்க. மூட்டு எலும்பு தேய்மானம் இருந்தாலோ, ஆண்களுக்கு விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைபாடு இருக்கவங்களுக்கோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் முக்கியமாக நம்ம ரெகுலராக நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது ஆண்கள் வந்து வெளியில் அலைஞ்சிக்கிட்டே இருக்குங்க. கொஞ்சம் உணவு சாப்பிட்டு டக்குன்னு பசிக்குது, அதனால தான் ஹோட்டலில் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் உடனே வாங்கி சாப்பிட்றேன் அப்படின்லாம் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்து 7வது இட்லி வகை அப்படின்னு பார்க்கும்போது வரகு, பனிவரகு இதில் ரொம்ப சிறந்ததுங்க. இந்த பனிவரகு அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய உடல் உஷ்ணத்தை தணிக்கும். ஸோ சம்மர் வரப்போகுது. ஸோ நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம்னா கம்பங்கூழ், கேப்பங்கூழ்லாம் சாப்பிடுவோம். ஒரு சிலர் இல்லைங்க நான் இட்லி சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னால் பனிவரகு உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். உடல் சூட்டை தணிக்கும். அது இட்லியாக செய்து சாப்பிடும்போது உடலுக்கு நிறைய ஆரோக்கிய நன்மைகள் நமக்கு தருது. அப்போது இந்த மாதிரி நம்மளுடைய இயற்கை சார்ந்த
ஒரு ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய விஷயம். ஸோ நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகையும் சிறுதானிய வகையும் சேர்த்து அதனோட உளுந்தும் சேர்க்கும்போது சரிவிகித உணவு அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போது இந்த புரோட்டீன் நமக்கு தேவையானது கிடைக்குது, ஃபைபர், பெஸ்ட் ப்ரோபயோட்டிக் டயட். இதுக்கு தொட்டுக்க நம்ம வந்து ஒரு தேங்காய் சட்னியோ இல்லை சிறுபருப்பு சேர்த்த சாம்பாரோ நீங்கள் வைத்து சாப்பிட்டு பாருங்களேன், நல்லா ஈஸியாக டைஜஷன் ஆகும், வயிறு அல்சர் நமக்கு இருக்காது. ஸோ சாப்பிட்டோன்னே எது தெளிச்சிட்டு வருதுங்க அப்படின்னு சொல்கிறீங்களா, இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காதுங்க. ஸோ இந்த பதிவு நிறைய பேர் டயட் என்கிட்ட கேட்டே இருந்தீங்க, ஹெல்த்தியான டயட் என்னங்க, இதில் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் சின்ன சின்ன விஷயங்களும் நான் இதில் சொல்லியிருக்கேன், கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கலாம். உங்களுக்கு சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.